டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட முன்னுரிமை துறைக்கு 9 லட்சம் கோடி கடன் வழங்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இந்த இலக்கை அடைய வங்கிகள் அதிக முனைப்போடு செயல்பட வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். அரசின் ஆதரவோடு தொடங்கப்படும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் வங்கிகள் முனைப்புடன் பணியாற்றுவது பாராட்டுக்கு உரியது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரணை நடத்துவது முறையற்ற செயல் என்றும் நியாயமானது இல்லை என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருப்பினும் இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் GR சாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவிட்டது. சில மாநிலங்களுக்கு ஆளுநர் மூலம் பிரதமர் மோடி அரசு நெருக்கடி தருவதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. இதன் மீது குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சில மாநிலங்களுக்கு ஆளுநர் மூலம் பிரதமர் மோடி அரசு நெருக்கடி தருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் பலமே பன்முகத்தன்மைதான் எனவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியரின் ஆபாச பேச்சை சுட்டிக்காட்டிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். விசாகா கமிட்டி என்பது பணியிடத்தில் பாலியல் தொல்லைகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் உருவாக்கப்பட்டதே விசாகா குழுவாகும். ஆனால் அதை திமுக அரசு அமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு போல தமிழ்நாடு அரசும் பெரிய ஊழலில் சிக்கியுள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் முறைகேட்டில் சிக்கியுள்ள ரத்தீஷ் துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். அதிமுக மூத்த தலைவரான திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு மீண்டும் காமெடியாகி உள்ள நிலையில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். முதலமைச்சர் MK ஸ்டாலினை விமர்சிப்பதற்கு பதிலாக வாய் தவறி EPS பொய் விளம்பரம் செய்கிறார் என திண்டுக்கல் சீனிவாசன் தவறாக குறிப்பிட்டு விட்டார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை திமுகவினர் ட்ரோல் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சுக்கள் பலமுறை உளறலாக மாறி நகைச்சுவைக்கு ஆளாகியிருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் அவரது பேச்சை திமுகவினர் ட்ரோல் செய்து வருகின்றனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக தனது பலத்தை காட்டும் வகையில் மாநாடு நடத்த VCK திட்டமிட்டுள்ளது. இது திமுகவுக்கு தொகுதி பகிர்வில் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்டு VCK 4 இடங்களில் வெற்றி பெற்றது. கொரோனா என்பது லட்சக்கணக்கான பாக்டீரியா தொற்று போல இனி அடிக்கடி வருவதும் போவதுமாக இருக்கும் என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வநாயகம் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அது வீரியம் இல்லாத தொற்று என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மத்திய மாநில அரசுகள் கூறி வருகின்றன. இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வநாயகம், கொரோனா என்பது மற்ற பாக்டீரியா தொற்று போல அடிக்கடி வந்து போகும் தொற்றுதான் என கூறியிருக்கிறார். 7.8 கோடி மக்கள் தொகையில் 10 பேருக்கு தொற்று ஏற்படுவதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் இதை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்.
பாலியல் புகாரில் சிக்கியுள்ள திமுகவைச் சேர்ந்த தெய்வச் செயலுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்தவர் தெய்வச் செயல். அவர் தன்னை திருமணம் செய்து வன்கொடுமை செய்துவிட்டதாக கல்லூரி மாணவி ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அவரிடம் 20 பெண்கள் சிக்கியுள்ளதாகவும் அந்த பெண் கூறியிருந்தார். இந்நிலையில் தெய்வச் செயல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுகவினரின் தூண்டுதல் காரணமாக தன் மீது தவறான புகார் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். இதேபோல தெய்வச் செயலின் மனைவி கனிமொழியும் முன்ஜாமீன் கோரியிருந்தார். மனுக்களை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.